வெல்கம் பேக் வில்லேஜ் விலாக்ஸ் மக்களே. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட வில்லேஜில் இருக்கோம். நாங்கள் விராஜிலி வில்லேஜில் இருக்கோம். என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் எங்களோட வயலுக்கு நாங்கள் பசலறிய போகிறோம். இது எங்களுக்கு புது அனுபவமாக இருக்குது. அங்கே வந்திருக்கிறவர் எங்களோட குமார் அனுசாந்தன் அவர்கள். நாங்கள் எங்களோட சொந்த ஊரை விட்டு பல வருஷமாக வெளியூரில் இருந்தோமா. இது எங்களோட சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு அந்த புதுசா அந்த மண் வாசனை எங்களுக்கு மூச்சு பெதறியுது. ஏடா தூக்க வர்றதே கொடுமை, இதுல பாரமில்ல அது வேற. இஞ்சி பேர் இதெல்லாம் எனக்கு தேவையா? மகனை கூப்பிட்டு அவனையும் பசலை தூக்க வச்சு அவனையும் கொள்ளுவோம். ஓகே, நாங்க அடுத்து வயல்ல சந்திப்போம். நாங்களோட பெரிய பஸ் வந்திருக்கேன். பெரிய பாடு போன வச்சுட்டு வாடா வைக்கிறதுக்குள்ள விழுந்துட போதுங்களா. மக்களுக்கு 2 வார்த்தை சொல்லுங்க. மக்களை நீங்கள் என்ன செய்யறா வந்து லீவுக்கு வந்து மாட்டிடாங்க, மாட்டுறப்படியா வேலை வாங்குவாங்க. அதனால் லீவுக்கு வந்துடாங்க. வெள்ளம் வேலை மட்டி முடிஞ்ச பிறகு நீ லீவு வாங்க, அவ்வளோதானே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோபி? இந்த பசலை பேக்கு தூக்குறதுல கொஞ்சம் மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக வருது. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தூக்கிட்டு போகிறோம். என்ன செய்யற ஒரு ஃபோன் வாங்கணும் காண்டி பெருமையாக இருக்கியா மச்சான், அதுக்காண்டி உழைக்கிறான். அவன் ஃபோன் வாங்குறதுக்கு நான் போடுவோம். நாங்கள் இதை நாங்கள் மினி விளாக்கா போடுற ஒரு ஐடியாவில் எடுத்திருக்கோம் மக்களே. ஏன்னா எடுத்த இன்னும் வீடியோ மச்சான் பெரிய ப்ரொஜெக்ட் தான் போல இருக்கே. ஆறாருன்றானுங்க எங்கன்னு தெரியல. எனக்கு பயமுறுத்துறீங்களா இல்லை உண்மையிலே இருக்கா இல்லையா? பார்த்துருக்காங்களா பார்க்கலையா? உண்மையிலே இருக்கா பார்த்துருக்காங்களா இல்லையா? மகனங்கடா அப்படிதான் வார நானே பின்னால அவன் புள்ள அலர்ட் ஆயிட்டான். அவனுக்கு தெரிஞ்சு பாருங்க மக்களே, கொக்கு பறந்து போகுது எங்களுடைய ஏரியாவில். ஐயோ சாமி, ஏன்டா அதை கூட சொல்லக்கூடாதா? என்னது பைத்தியமாக நான் எப்படி அறியும்? டேய் நான் சும்மா சொல்றேன்டா, எனக்கு தெரியாமச்சு. டேய் எரிய தெரியான்றா, அப்புறம் என்ன டக்குன்னு எறிய தெரியாது. டேய் பஸ்ல எல்லாம் அறிய தெரியாமச்சு எனக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலத்தில் போயிட்டு அப்புறமா இந்த நட ஒரு தொலைதி ஒரு பயணம். ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? கழுத்து வலிக்குது. ஆக்சுவலி நம்ம இந்த வேலை செய்த நாம தான், இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு எப்பூட்டு போச்சு கொஞ்சம். அதனாலேயே இந்த கழுத்து வலி பாருங்க. எங்களோட பெரியம்மா பாருங்க, நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்கள் பாருங்க பெரியம்மா பாருங்க, அப்படி பார்த்து கவனம் வாங்க பெரியம்மா. அம்மா தான் இன்றைக்கி பஸ்ஸில் அறியும். அம்மா நீ பார்த்து படா ஃபஸ்ட்டு. மச்சானுக்குள்ள அப்புறம் தரமான சம்பவம் இருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்க. என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இப்போ நம்ம கேப்டன் கிரில்லோட சரியான ஆபத்தான பாதையோட நோக்கி போயிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. என்னங்களே பார்த்தீங்கன்னா மக்களை, இன்னைக்கு நம்ம ரொம்பவும் ஆபத்தான பாதையில் போயிட்டு இருக்கோம். என்னன்னு சொன்னா இது வழுக்குது. வழுக்கி நான் செவனே தானா போய்க்கிறேன். பெரியம்மா சீக்கிரம் வாங்க பெரியம்மா. கமான் என்ன பெரியம்மா ஓடி வாங்க பெரியம்மா. இது மச்சாந்தி சொல்லு மக்களே. இது சும்மா சின்ன பயணம் இல்லை மக்களே, இது ஒரு பெரிய பயணம் மக்களே. பாருங்க பெரிய ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறை கடக்க போறோம். கேப்டன் கிரில்ல கேப்டன் கிரில் அமைச்சா வர பேர் கேப்டன் மில்லர். சும்மா இருக்க முடியாதா கேப்டன் மில்லரா? இப்ப நாங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் தோல்லையுமே 50 கிலோக்கு அதிகமான பாருங்க மக்களே. மாட்டு வண்டியில எங்க தாண்டுது பாருங்க. ஒரு மாட்டு வண்டியில் மக்களே, மாட்டு வண்டியில தாண்டு போயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி போகிற அந்த யோசனையாக கிடைக்கு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது பெரிய ஒரு ஆபத்தான கட்டமுங்க. இந்த கட்டத்தில் பாருங்கள் எல்லாத்துக்கும் இடுப்பளவு தான் தண்ணி இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே இந்த தண்ணிக்குள்ளே முதல்ல இருக்குதுன்றாங்க. வணக்கண்டா புள்ள. பள்ளம் இருக்குது கட்டை இருக்குது, பார்த்து போங்க பெரியம்மா. நான் உங்களுக்கு பார்த்து கவனமாக வரேன். ஐயோ
ஐய் ஜாலியா இருக்கு மச்சான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி தண்ணி. அடுத்த என்ன அடிக்கிறோம் செருப்பு பியும் விஜய். இல்ல நல்லா இருக்கு தண்ணியில போறது. கிட்ட போய் ரொம்ப நாள் கிடக்கு. லீவுக்கு வந்து என்ன அடிக்கிறோம். நீ சொன்ன பிற பயமா கிடைக்கும். பாத்தீங்கன்னா மக்கள் இப்ப பாருங்க எனக்கு நெஞ்சு கிடக்குடா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நெஞ்சு கிட்ட தண்ணி இருக்கு மக்களே. பாத்தீங்களா போய் போயிட்டு பாருங்க நீ குடிடா. மக்களே பாருங்க இப்ப எனக்கு நெஞ்சு கிட்ட தண்ணி இருக்கு. இவ்வளவு ஆழத்துல நாங்க 2 பேரும் மூட்டையோட போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஆளுக்கு 50 கிலோ பாரத்தோட போயிட்டு இருக்கு. இது மிகவும் ஆபத்தான பாதை. எனக்கு சொல்லும் போது கூட எனக்கு ஈஸியாக தெரியவில்லை. பாருங்க மக்களே எவ்வளவு ஆழமா இருக்குன்னு. ஜம்பர் உருவாதடா டேய். உருவாத தூக்க முடியாதுடா. உருவாத. எங்க அண்ணாவங்க பெரியம்மாவை போறத பாருங்க எவ்வளவு ஜாலியா போறாங்கன்னு. இதுதான் மக்களே நம்ம கடந்து வந்த பாதை. கேப்டன் கிரில்லோட நீங்க ரஜினிகாந்த் சேர்ந்துருக்கீங்கல்ல. 2 வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? ரஜினிகாந்தா விஜயகாந்தா? ரஜினிகாந்தா விஜயகாந்தா? சூரியகாந்தா? 2 வார்த்தை பேசுங்களேன். சூர்யாசி மேலோட விளையாடி வாரத்துக்கு போறோம். அக்கலை காட்டு எங்க இந்த மலை. அடுத்ததா நம்ம கடந்து வந்த பாதை இந்த மலையிலிருந்து இந்த ஆத்துல இருந்து அந்த மலை அடி வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்க எடிட்டிங்ல அழகா போடுறோம் பாருங்க. சரக்குன்னு வர மாதிரி எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அடுத்த கட்ட லீவுக்கு நம்ம ஊருக்கு வரணுமா வரக்கூடாதா? அடுத்த லீவ் வெண்ணெய் அடிக்க வர வேண்டும். வெண்ணெய் நான் உன்னே அடிப்பேன் மச்சான். அந்த விஷயத்து இப்படிலாம் கூப்பிட்டு இருக்காது. ஏதோ ஈஸியா இருக்குன்னு பார்த்தா இல்லை நீ ஈஸியா இருக்கு. எல்லாருமே நான் போமா ஆமா இல்ல. சரி அப்ப நம்ம சேனல்ல ஒரு இதுல ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். அப்போ என்ன அடிக்கிறது பஸ்ல இருக்குது மக்களே. நாங்கள் அடுத்தடுத்தா வந்து நாங்கள் விவசாயம் செய்ய போகிற வீடியோ போட போகிறோம் மக்களே. நீங்கள் ஆமாம் எல்லாருமே விவசாயம் செய்து போட்டுட்டு இருக்காங்கன்றதால நாங்களும் அதே போடுறது ஒரு ஐடியாவில் இருக்கோம். நாங்கள் புதுசாக அதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிப்போம்னு பார்த்தோமா. எப்படியுமே நம்ம வருஷத்தில் 365 நாள்டா 366 நாள் நம்ம ஊரில் இல்லை, கொழும்புல தான் கிடக்குன்றதால ஊருக்கு வர்றது மிக மிக அரிதி. அதனால் நம்ம புது சேனல் ஆரம்பித்தா அது நம்ம வில்லேஜ் பார்த்தான வீடியோஸ் போடுறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும், கொஞ்சம் நல்லா குறைவாகவே இருக்கும். அதனால் எங்களோட ஆல்ரெடி இருக்கிற சேனல்லையே ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு பிறகு நாங்கள் விவசாயம் பண்ணுற வீடியோலாம் அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். பாருங்கள் என்ன பேசுகிறேன்னு தெரியல, கழுத்து மேலே வெயிட்டு, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் கஷ்டமாக இருக்கும். அது போன பிடிக்கிறது பரவாயில்ல, இந்த கஷ்டப்பட்டு தான் நான் உழைக்கணும். அப்போ தான் நம்ம உழைச்ச காசு உடம்புல ஓட்டும். எங்கள் அப்பா ஓட்டாங்க என்னடா இது எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. அதான் நான் சொன்னேன் ஒரு தத்துவம், ஒரு பிளஸ் அடிச்சு போவோம். அதான் சின்ன சின்ன பாத்ரூம் ஒதுக்கி இருக்காங்க. சூப்பராக இருக்கு மக்களே. மக்களே பாருங்க, உங்களுக்காக தெரியும், உங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் டாய்லெட் நீங்கள் கட்டி வச்சிருக்காங்க மக்களே. போகிற வாராக்களுக்கு இதில் இப்போ வயலில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒன்றுக்கு வந்துச்சு, அவசரமாக வந்துருச்சுன்னு சொன்னால் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வந்துச்சுன்னா இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் மக்களே நம்மளோட ஓப்பன் பாத்ரூம். நம்மளோட மக்களுக்காக புதுசாக நம்ம அரசாங்கத்தால் கட்டி கொடுத்தது இயற்கையாக அமைந்த பாத்ரூம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அனுர மாத்திரை காட்சி மாத்திரையா எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி. இப்போ இவர் உங்களுக்காக நம்ம பாத்ரூம் இப்படி போகிறோன்னு சொல்லி செய்து காட்டுவார். சார் வடகரி இருக்கு டாக்டர் வராங்க. சரி எனக்கு வரல, நான் ஆற்றுக்குள்ள போக்குள்ள போய்க்கிறேன். பாருங்க உங்களுக்கு தூக்குனா குருவி இருக்கு. இதெல்லாம் பார்த்து எவ்வளோ காலம்னு. உண்மைக்குமே இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு இயற்கையோட. ஓகே வாங்க போ.
தோல் வலிக்குது. இந்த பசலை வச்சதால தோல் மேலே எரியுது. மச்சான் புது சேனலுக்கு என்னடா பேர் வைக்கிறது? சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன் போடா. இருக்கிற வீடு போடுறாள் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இங்கே பாருங்க மக்களே, இங்கே ஒரு வாடி வீடு இருக்கு. கச்சான் போட்டிருக்காங்க மக்களே. நண்டு சாப்பிட்றேன். ஆமாம் சாப்பிடு. இதில் இறங்கிச்சு 12 மணி போல போய். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது மக்களே. கச்சான் தோட்டம் செய்திருக்காங்க. ஒரு கடிக்கிற நாய் வேறு இருக்கா. அதான் நாய், கருப்பு நாய். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? என்ன போய்கிட்டே இருக்கு, ஒரு முடிவே இல்லை. மலடி வரதுக்கா? ஃபைனலி ப்ரோவோட வயலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது அவரோட வயலுக்காக அவர் பசங்களுக்கு வந்துருக்கிறாரு. ஹாய் சொல்லிட்டு அனுப்பிவிடுங்க எங்களை. போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. இப்போ எங்களோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, நீண்டுக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாத ஒரு காரணத்தால் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. நான் வெயில் அடிச்சிட்டு இருக்கேன். மூஞ்சியை கிட்டே வைக்கல. மூஞ்சிலையும் இப்போ வெயில் அடிச்சிருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக வெயில் போனதுக்கப்புறம் எடுக்கிறோம். ஃபைனலி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட வயல். கொஞ்சம் வெயிலுக்கு வெளிச்சமாக தான் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன பயிராக தான் இருக்குது. இங்கால என்னென்னு சொன்னால் பசலை இல்லாத ஒரு காரணத்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிராக இருக்குது. அதுக்காக தான் பசலை கொண்டு வந்து நாங்கள் எரியறதுக்கு. பசலை தூக்கிட்டு வந்தோம் நாங்கள் தான். எரிய போகிறது என் நண்பன் அனுசாந்தன். அவர் தான் பசலை வீசப்படுறாரு. இதெல்லாம் நான் வெள்ளாமையே காணும். செத்துட்டா? ஏன் மழை இல்லாமல் தூக்குப்படி செத்துருச்சா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. விவசாயிகள் மன வருத்தம் உங்களுக்கு ஆத்தலா இருக்காடா? கேட்டா ஆத்தலா இருக்கா? ஒரு நாள் நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சோத்துக்கு நீ என்ன செய்வா? அப்போ வரையும் சோத்துக்கு அருமை பெருமையில நீங்களே புரிஞ்சுங்க மக்களே. உங்களுக்கு குறும்படம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன சொன்னேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு வெள்ளாமையே இல்லை. இதில் தான் கொஞ்சம் பயிர் இருக்குது. இதில் பயிரை காணும். என்ன கசக்குது? 2 hours later. ஃபைனலி நம்ம வெல்கம் பேக் த வில்லேஜ் விலாக்ஸ் சேனல். வில்லேஜ் பிரியாணி எங்களோட முன்னாடி ஒரு சேனல் ஒன்று இருந்துச்சு, வில்லேஜ் பிரியாணின்னு சொல்லிட்டு. சேனல் இல்லை, அது வெறும் வாட்ஸ்அப் குரூப்பாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு பேரை மாற்றி பெரிய பிரளயமே நடந்து போச்சு. ஸோ அதை விட்டுடுவோம். அது எவ்வளோ நமக்கு என் கூட நானே காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா போட்டு விட்றதானே மக்கள் பார்க்கட்டும் நம்மளோட வேலையை.